இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வசனத்தை உங்களோடு தியானிக்கேன். எரேமியா 30 அதிகாரம், எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு. பூர்வீக முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார். பூர்வீக காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காரணத்தினால் உன்னை கொள்கிறேன் என்று சொல்கிறார். அனாதி சிநேகத்தால் நம்மளை நேசிக்கார், காரணத்தால் நம்மளை இழுத்து கொண்டிருக்கார். அவர் சிநேகம் வைக்கலன்னா நம்ம இந்த அளவுக்கு இருக்க முடியாது. அவர் சிநேகம் நம்ம மேலே எவ்வளோ சிநேகம் வச்சுருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம மேலே எவ்வளோ இரக்கம் வச்சுருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகுறதும் சுத்த கிருபை. அனாதி சிநேகமாக நம்மளை எல்லாத்தையும் வச்சுருக்கார். அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சு சிலுவையில் அறையப்பட்டிருக்கார். 30 வயசில் ஞானஸ்நானம் எடுத்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கார். ஒரு கன்னிஸ்திரி வயிற்றில் பிறந்து நம்மளுக்காக, தேசத்துக்காக, நாட்டில் வாழ்கிற மக்களுக்காக அவர் வாழ்ந்திருக்கார். அவருக்காக எதுவுமே வாழலை, எல்லாத்துக்காக தேசத்தில் உள்ள மக்களுக்காக அவர் வாழ்ந்திருக்கார். நோயில் பாதிக்கப்பட்டவளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, எல்லாத்து மேலே அன்பு வைக்கிறதுக்காக அவர் வந்திருக்கார். அவர் பிறக்கும்போதே மக்களுக்கு நன்மை செய்யணும் என்று தான் அவர் பிறந்திருக்கார். நம்மளை எல்லாத்துக்கும் நல்ல அனாதி சிநேகத்தால் நம்மளை ஆதரித்து வழி நடத்தணும் என்று அவர் பிறந்திருக்கார். இன்றைய தினத்தில் அவர் அனாதி சிநேகத்தால் நம்மளை நேசித்தார் என்று சொல்லும்படி இந்த எரேமியா புத்தகத்தில் எழுதியிருக்கதை உங்களோட நான் இன்றைய தினத்தில் பேசுகிறேன். அவர் செய்த நன்மை 1 2 இல்லை, வானத்தை நட்சத்திரத்தை எண்ணலாம், கடற்கரை மணலை எண்ணலாம். அவர் செய்த நன்மையை எண்ண முடியாது. அவர் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்துருக்கான் யூதாசு. காட்டி கொடுத்து அவனும் உயிரோட வாழலை. அவனும் அந்த 30 காசை ரோட்டில் வீசி எரிஞ்சிட்டு அவனும் தற்கொலை செஞ்சு மாண்டிருக்கான்.